மாதாஜி பணிவான வணக்கம் மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நிதி நாமனே நமோ ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமனே நமஸ்தே சாரஸ்வதே தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादे वाचार्य देशे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अवसरेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टके मुखं करोति वाचालं पुंगुं लङ्घायते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय கிறிஸ்டிவன் கிறிஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். இன்னைக்கு 3வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 31 பதம் 18 படிக்க போறோம். கரெக்டுங்களா? கரெக்ட்டுங்க மாதாஜி. தேங்க்யூ. ஓகே. ஏனேத்ருச்சிம் கதிமஷௌ தசமாஸ்ய ஈச சங்கிராஹித புதயேன பவாதுச்சேன ஸ்னேனைவ துஷ்யது ஹிருதேன ச தீனநாதः ஓ நாம தத் பிரதி வினாஞ்சலி மஷ்ய குர்யாத். படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். என் அன்பு பகவானே, நான் 10 மாத வயதானவனாக மட்டுமே இருந்தாலும் உங்களின் எல்லையற்ற கருணையால் நான் உணர்வு நிலைக்கு விழிப்பூட்டப்படுகிறேன். விழுந்த ஆத்மாக்களின் நண்பனாகிய பரமபுருஷ பகவானின் இந்த அகாரமான கருணைக்காக எனது நன்றியை தெரிவிக்க வழியில்லை. ஆனால் கூப்பிய கரங்களுடன் மனதார வேண்டுதலை தவிர வேறு வழி இல்லை. பொருளுரை. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல அறிவு கூர்மை, மறதி ஆகிய இரண்டும் உடலுக்குள் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமர்ந்திருக்கும் பரமாத்மாவால் வழங்கப்படுகின்றன. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா உலகத்தின் பிடிப்புகளிலிருந்து வெளியில் வர மிக தீவிரமாக இருப்பதை அவர் பார்க்கும் பொழுது பகவான் அறிவு கூர்மை உள்ள பரமாத்மாவாகவும் வெளியில் ஆன்மீக குருவாகவும் அல்லது பரமபுருஷ பகவானின் அவதாரமாகவும் இருந்து தருகிறார். அவர் பகவத்கீதை போன்ற அறிவுரைகளை பேசுவதன் மூலம் உதவுகிறார். பகவான் எப்போதும் தன் இருப்பிடமாகிய பகவானின் ராஜ்யத்திற்கு பாவத்திற்குட்பட்ட ஆத்மாக்களை மீண்டும் உரிமையாக்கும் வாய்ப்பை விரும்புகிறார். நாம் எப்போதும் பரமபுருஷ பகவானிடம் மிகவும் கடமைப்பட்டவராக உணர வேண்டும். ஏனெனில் அவர் எப்போதும் நிலையான வாழ்வின் இன்ப நிலைக்கு நம்மை கொண்டு வருவதில் ஆர்வமுள்ளவர். பரமபுருஷ பகவானுக்கு அவரது அருள் வழங்கும் செயலுக்காக நன்றி செலுத்த போதுமான வழிகள் இல்லை. அதனால் நாம் நன்றியை உணர்ந்து கூப்பிய கைகளுடன் பகவானை வழிபட வேண்டும். கருப்பையில் உள்ள இந்த குழந்தையின் வேண்டுதல் சில நாத்திகவாதிகளால் தட்டி கேட்கப்படலாம். ஒரு குழந்தை தன் அன்னையின் கருப்பையில் இருந்து கொண்டு எவ்வாறு இப்படி சிறப்பாக வேண்ட முடியும்? எல்லாமே பகவானின் அருளால் முடியும். குழந்தை வெளிப்படையாக அம்மாதிரியான பயங்கர சூழ்நிலையில் தள்ளப்படுகிறது. ஆனால் உள்ளே அது அப்படியே உள்ளது. பகவானும் அங்குள்ளார். பகவானின் உன்னத ஆற்றலாலே எல்லாமே இயலும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப நாம என்ன படிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுதா? ஜந்துருவாச்ச, அதாவது ஜந்துருவாச்சல இருந்து நாம படிச்சுட்டு இருக்கோம். அந்த ஜந்துருவாச்சனா ஒரு மனித ஆத்மா கருவில் இருந்து எவ்வாறு பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றது அப்படிங்கிறத நாம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப 10 மாத வயதானவனாக மட்டுமே இருந்தாலும், அதாவது 9 மாதம் 10 மாதங்கள்ல அந்த குழந்தை வெளியில வருது. சோ அந்த 10 வயதானவர்களாக இருந்தாலும் உங்கள் எல்லையற்ற கருணையினால் உணர்வு நிலைக்கு விழிப்பூட்டப்பட்டிருக்கிறேன். உணர்வு எப்ப வருது? அந்த குழந்தை வடிவம் முழுமை பெற்றவுடன், அந்த கருவறையில, இருட்டான கருவறையில மலம் ஜலம் ஊறி இருக்கிற அந்த கருப்பையினுள் அந்த தண்ணீருக்குள்ள அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜீவனானது, அந்த ஆத்மாவானது அந்த உடலுக்கு கொடுக்கப்படுது. அப்ப என்ன வருது? ஆத்மா என்றால் என்ன? உணர்வு.
அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த உணர்வு நிலை இருக்கின்றது. அப்ப அந்த உணர்வு நிலை கொடுக்கப்படுது. வீழ்ந்த ஆத்மாக்களின் நண்பனாகிய பரமபுருஷ பகவானின் இந்த அகாரமான கருணைக்காக எனது நன்றியை தெரிவிக்க வழியில்லை. சோ அகாரமான கருணை, காரணமே இல்லாத கருணை பகவானுடையது. ஏன்னா பகவானை விடுத்து நாமெல்லாம் ஒரு எதிரி போல பாவித்து நாமெல்லாம் முகத்தை திருப்பிட்டு வந்துட்டோம். ஆனா பகவான் நம்மளை என்னைக்குமே எதிரியாக கருதவில்லை. நம்மளுடைய அறியாமையை, தவறினை, அவர் எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தையோட தவறை பொறுத்து கொள்வாளோ, அவ திருடனா இருந்தா கூட தாய் வெறுக்கிறது கிடையாது. என் பையனா போயிட்டானே, எல்லாரும் அவனை வெறுப்பாங்க. ஆனா தாய் என்னைக்குமே ஒரு கொலையே பண்ணினால் கூட நீ தெரியாம பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி முதல்ல அவ கோவப்பட்டா கூட மறுபடியும் அரவணைச்சுக்குவா. அது போல நாமெல்லாம் பகவானை விடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. மறுபடியும் பகவான்கிட்ட போற எண்ணமும் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு எப்பவுமே அகாரமான கருணையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதுக்காக நான் ஒவ்வொரு செகண்டும் நம்ம நன்றி சொன்னா கூட நம்மளுடைய கடன் தீராது. எவ்வளவு கடன் பட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் நம்மளை காப்பாத்துறாரு. நம்ம என்ன பண்ணணும்? நன்றி 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 சொன்னா கூட எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றியை நம்மளால அடைக்க முடியாது. அந்த கடனை நம்ம அவ்வளவு கடன் பட்டிருக்கோம் பகவானுக்கு. அப்ப அறிவு கூர்மை மருது பகவான் தான் தர்றார். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனச்சன். அப்ப அந்த அந்த பரமாத்மாவா இருக்கும் பகவான் நம்மளுக்கு அந்த அறிவை தருகிறார். அதாவது பகவானுக்கு நீ நன்றி செலுத்து, பகவானுக்கு நீ கடன் பட்டு இருக்க, பகவான் தான் உனக்கு எல்லாமே. மாதா தாத்தா பிதா மகஹ, பல கோடி ஜென்மங்கள்ல அவர்தான் தாய், அவர்தான் தந்தை, அவர்தான் குரு, அவர்தான் அனைத்தும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக அவர் இருக்கிறார். நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். நாம் அவரை பார்க்கலினாலும் நம்மளுக்கு வழிகாட்டுறார். எதன் மூலமா? இயற்கை சட்டங்கள் மூலமா, தேவர்கள் மூலமா. ஏன்னா பகவான் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. இப்போ பகவான் அறிவு கூர்மையை உள்ளே பரமாத்மாவாகவும் வெளியில் ஆன்மீக குருவாகவும் உள்ள இருந்து நம்மளுக்கு சைத்திய குருவாக, சில சமயம் குருவே கிடைக்காது சிலருக்கு. ஆனாலும் அவங்க ஆன்மீகத்துல முன்னேறி இருப்பாங்க. எதனால? உள்ள இருந்து வழிகாட்டுகிறார் பரமாத்மா. சைத்திய குருவாக இருந்து உள்ள இருந்து வழிகாட்டுகிறார். நீ அப்படி பண்ணு, நீ இந்த புத்தகங்களை படி, ஆன்மீகத்துல அறிவை வளர்த்துக்கோ, அதன்படி நட அப்படின்னு உள்ள இருந்து பரமாத்மா ஒவ்வொருத்தருக்கும் அறிவுரை சொல்லிட்டே இருப்பார். நாமெல்லாம் தவறுகள் செய்யறோம், நாம தெரியாம செஞ்சுட்டோங்க, சாரிங்க அப்படிம்போம். ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு தெரியும். உள்ள ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு சொல்லும், செய்யாத செய்யாத, இது தப்புன்னு சொல்லும். அது யாரு? பரமாத்மா உள்ள இருந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்? யாருமே பார்க்கல, இது யாருக்கும் பாதிப்பு தராது, அதனால நான் அந்த செயலை செய்யறேன். சோ இப்படி நம்மளுக்குள் நாமளே தவறு செய்யும் போது நாமளே நீதிபதி ஆயிடுறோம். ஆனா பொதுவான சட்டம் ஒன்றுதான் இருக்கிறது. அதாவது இயற்கையோட சட்டம், பகவானுடைய சட்டம். அந்த சட்டத்தை யாரும் மீற முடியாது. ஏன்னா நமக்குள்ள பல சாட்சிகள் இருக்கிறாங்க. உபதிரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர. பகவான் சாட்சியா இருக்கிறார், அனுமதிப்பாளரா இருக்கார். நமக்கு உள்ள பல தேவர்கள் இருக்கிறதுனாலதான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். நாம கையை தூக்குறோம், காலை தூக்கி நடக்கிறோம், கண் இமைக்கிறோம், சுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவதையோட கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அவங்க அனுமதி இல்லாதனாலதான் நம்மளுக்கு அது ஒவ்வொரு பார்ட் வீக் ஆகுது. இப்ப புத்தி கூர்மை கொஞ்சம் கம்மியாச்சு, புத்தி பேதலிச்சுது அப்படின்னா சந்திரன் திசை உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, நீ சந்திர பகவானை கும்பிடுங்கம்பாங்க. சோ கண் பார்வை குறைவா இருந்தா சூரியனை கும்பிடுங்க அப்படிம்பாங்க. சோ ஒவ்வொரு தேவர்கள் அதுக்கு அதிபதி. பகவானோட ராஜ்யத்திற்கு பாவத்திற்குட்பட்ட ஆத்மாக்களை மீண்டும் உரிமையாக்கும் வாய்ப்பை பகவான் விரும்புறாரு. ஏன்னா அவர் எப்போதுமே சமூகம் சர்வபூதேசு, எல்லாருக்கும் கருணையை கொடுத்துட்டே இருக்கிறார். ஜெகநாதர் பாருங்க, கைய விரிச்சு கண்கள் என்னைக்கும் இமைக்காம என் பக்தனை நான் என்னைக்கும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அந்த ஆல்டர்ல பாத்தீங்கன்னா அவர் என்னைக்குமே காத்து கிடக்குறாரு. என் குழந்தை எப்ப எங்கிட்ட திரும்பி வரும். ஒரு தாய் தந்தை தன்னை மறந்து போன குழந்தையை எப்ப வேணா உள்ள கூப்பிடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க முகத்தை திருப்பிட்டு போயிருவாங்க கோச்சிட்டு. ஆனா ஒரு தாயோ தந்தையோ திரும்பி வந்தா நான் ஏத்துக்க மாட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க.
அது போல பகவான் வந்து நம்ம கைய கூப்பி எப்பவுமே கைய நீட்டி கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீ என்கிட்ட திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வான்னு. அதற்குரிய அறிவை பல வழிகள்ல தர்றாரு. பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் சங்கம். ஆனா நாம எடுத்துக்க மாட்டேங்கிறோமே. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சிறு சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறோம். அதன் மூலமா அந்த வாய்ப்பை இழந்து இழந்து பல பிறவிகளை எடுக்கிறோம் மறுபடியும் மறுபடியும். ஏன்னா பகவான் நம்ம விருப்பத்துல தடை பண்றது கிடையாது, தலையிடுறது கிடையாது. ஏன்னா நான் உனக்கு ஆசைப்பட்டு தானே வந்தேன். அதனால அதையும் அனுபவிச்சுட்டு, ஆனா நான் உனக்கு அறிவையும் தருகிறேன். அவர் தந்துட்டே தான் இருக்காரு. மேல இருந்து மலை போல கொட்டிட்டு இருக்காரு. ஆனா நான் டம்ளர் வச்சு பிடிச்சேன்னா எவ்வளவு வரும்? அதுவே ஒரு பெரிய பாத்திரம், அகண்ட பாத்திரம் வச்சு பிடிச்சேன்னா பெரிய அதாவது பரந்த அறிவு. ஒரு சிறு புத்தி கொண்டவங்கனால சிறு சிறு அறிவைத்தான் சேகரிக்க முடியும். ஆனா அதை சேகரிக்கவே மாட்டேன். மழையில மட்டும் நனைஞ்சா போறோம். மழை தண்ணியை நான் டம்ளர்லயோ இல்ல பெரிய பாத்திரத்திலயோ பிடிக்க மாட்டேன்னா ஒண்ணும் கிடையாது, ஸ்டாக் கிடையாது. சோ நான் எவ்வளவு பரந்த அறிவுடன் பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்பொழுதும் முயற்சிக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த அறிவை தருகிறார். திரும்பி தன்னிட கூப்பிட்டுக்கிறார். ஏன்னா அவங்களாலதான் போக முடியும். பகவானை பற்றி அறிவில்லாதவர்கள் கண்டிப்பா அதனாலதான் ஏமம் யோவேதி தத்வதக அப்படிங்கிறார். என்னை பற்றி யார் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ அவங்க கண்டிப்பா என்கிட்ட வந்துருவாங்க. அவரது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என யார் அறிகிறார்களோ ஜென்ம கருமச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜென்மன ஐதிமா ஏதிசோ அர்ஜுன. தியக்த்வா தேகம் புனர்ஜென்மமே கிடையாது. அத அர்ஜுனனுக்கு உறுதியா சொல்றார். அப்போ நாம பகவானுக்கு அந்த நன்றியை செலுத்துறதுக்கு கூப்பிய கைகளோட நாம பகவானை வழிபடணும். ஆனா இது வந்து சில நாத்திகவாதிகள் இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. எப்படி கருப்பையில இருந்துட்டு இப்படி எல்லாம் வேண்ட முடியும் அப்படின்னு. எல்லாமே பகவானின் அருளால் முடியும். பகவான் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ண முடியும். அவர் சூரியனை கூட மறைக்கிறார் குருட்சேத்திர போர்ல. சோ பகவான் நினைச்சாரு. ஏன்னா அவர் தான் எல்லா தோற்றத்திற்கும் அதிபதி. அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அவர் சட்டங்கள் அவர் இயற்றுவதுதான் சட்டம். அவர் பொய்யே சொன்னாலும் அவர் திருடினாலும் அது லீலை. ஆனா நாம திருடுனா ஜெயிலுக்கு தான் போகணும். சோ தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன பண்றாரோ அதுதான் தர்மம். ஒரு சமயம் பீமனும் கிருஷ்ணரும் நடந்துட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், மேல பாரு பீமா, ஒரு குருவி பறக்குது. ஆமா கிருஷ்ணா, குருவி பறக்குது. ஆனா அங்க குருவியே இல்ல. ஆனா பீமன் ஒத்துக்கிட்டார், குருவி பறக்குது. ஒரு காக்கா பறந்தது. அப்ப சொன்னார், ஒரு மயில் பாருங்க பறக்குது அப்படின்னாரு. ஆமா கிருஷ்ணா, மயில் பறக்குது. அப்புறம் சொன்னாரு, இப்ப பாரு கலர் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, வானவில் பாரு அப்படின்னாரு. ஆமா இருக்குது. ஆனா இது எல்லாமே உண்மை இல்ல. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, நீ என்ன நான் என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. கிருஷ்ணா, நீ அனைத்தும் உருவாக்க வல்லவன். நீ சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கும். சோ அதனால உன்னை ஒத்தே நான் போய்க்கிறேன். ஏன்னா நீ அனைத்தையும் செய்யக்கூடிய திறன் உள்ளவன். உன் வாயிலிருந்து என்ன வருதோ அது கண்டிப்பா நீ செஞ்சிருவ. அதனால நான் எதுக்காக நான் உன்னை மறுக்கணும், ஏன் உன்னை உன் கூடவே ஒத்து போய்க்கிறேன்னு சொன்னாரு. அது போல ஆனா ஒரு இவர் பீமனோட அண்ணன் யுதிஷ்டர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு தடவை போர்க்களத்துல அந்த அஸ்வத்தாமன் என்கின்ற யானை இறந்துருச்சு அப்படின்னு நீ போய் சொல்லணும் உங்களோட குரு கிட்ட அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் வந்து நான் இது வரைக்கும் பொய்யே பேசல. யுதிஷ்டர் அப்படின்னாலே உண்மை தர்மத்தை ஃபாலோ பண்றவர், எப்பவும் உண்மை பேசுவார், ரொம்ப நல்லவர் அப்படின்னு பயங்கரமா சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஒரு பொய்ய சொல்லி நான் ஏன் அந்த பாவத்துக்குள்ளாகணும்? எனக்கு பாவம் கிடைக்குமே. கிருஷ்ணா சொன்னாரு, நான் சொல்லிட்டேன், நாளைக்கு மக்கள் எல்லாம் இல்ல இவர் பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்ப தயங்கினார். தயங்கிட்டு எனக்கு அவருக்கு மனசே இல்ல. அப்போ நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அப்போ அஸ்வத்தாமன் அப்படின்ற யானை இறந்தது அப்படின்னு சொல்லு. என் நிஜமாலுமே அந்த யானை வந்து பீமன் கொன்னுட்டாரு. சோ அந்த யானை அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரம் எல்லாம் நல்லா மேல மடிச்சு அஸ்வத்தாமன்
அப்படிங்கறத யானைங்கிறப்ப நல்ல ட்ரம் அடிச்சப்போ அது காதுல கேட்கல அவரோட குருக்கு. அப்போ துரோணாச்சாரியார் அதை விட்டுட்டு என்ன கேட்டார் அப்படின்னா, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை அது வந்து மறைஞ்சிருச்சு, இறந்து விட்டார் அப்படிங்கிறது மட்டும் காது கேட்டது. அப்போ ஏன்னா தர்மர் வந்து பொய் சொல்ல மாட்டார். இதே எத்தனையோ பேர் சொன்னாங்க, பீமன் சொன்னார் நம்பல, அர்ஜுனன் சொன்னா நம்பல, ஆனா தர்மன் சொன்னானே அது உண்மையாத்தான் இருக்கும்னு விழுந்து விழுந்து அழுது புரண்டு அவர் வந்து பற்று. அவர் துரோணாச்சாரியர் மிகச்சிறந்த ஆச்சாரியராக இருந்தாலும் மகன் மேல ரொம்ப பற்று வச்சுட்டார். சோ அந்த பற்றை அறுக்கறதுக்கு பகவான் இப்ப முயற்சிக்கிறார். அதே சமயம் பல லீலைகள், ஒரே ஒரு கல்லுல பல மாங்காய் எடுப்பார். சோ அவருக்கு பற்றடிக்கிறார் இங்க யுதிஷ்டரோட ஆணவ. ஏன்னா பகவான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிறது புரியாம அவர் மறுத்துட்டார், நான் சொல்ல மாட்டேன்னு. சோ யுதிஷ்டரோட தேர் எப்பவுமே உண்மையை பேசுறதுனால ஒரு ஒரு அடி மேலதான் போகுமா. ஆனா பகவான் சொன்னது கேட்காதனால அது தரை தட்டிடுச்சாம். ஏன்னா பகவான் எது சொன்னாலும் அது வந்து நன்மைக்கே, அது நன்மை பயப்பதற்கே. ஆனா நாமெல்லாம் சொன்னோம்னா நம்மளுக்கு இப்ப மோசமான திட்டங்கள் இருக்கும், பின்னாடி ஏதாவது சூட்சுமமா மறைச்சு பேசுவோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. எது சொன்னாலும் பகவான் வந்து அது அந்த சட்டம் அதுல வந்து பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா பகவான் தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அதனாலதான் சொல்றாரு. சோ பகவானின் உன்னத ஆற்றலால் எல்லாமே இயலும். ஸ்லோகம் 19. பச்யத்யயம் திஷனாயாம் நனு சப்தபத்ரீஹ சாரீரகே சாரிய பரஸ்வதேஹ யத்ஸ்ருஷ்டயாஷாம் தமஹம் புருஷம் புராணம் பச்யே பகிர்ஹ்ருதி சைத்யமிவ பிரதீதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாமம். மொழிபெயர்ப்பு. மற்றொரு வகையான உடலில் உள்ள உயிரினம் உள்ளுணர்வால் மட்டும் பார்க்கிறது. அதற்கு அந்த குறிப்பிட்ட உடலின் ஒப்புக்கொள்ளும் மற்றும் ஒப்புக்கொள்ளாத புலனுக்கான பொறிக்காட்சிகள் மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு உடல் உண்டு, அதில் என் புலன்களை என்னால் கட்டுப்படுத்த முடியும், நான் சேர வேண்டிய இடத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால் பரமபுருஷ பகவானால் அது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உடலை பெற்ற நான், அவரது அருளால் உள்ளேயும் வெளியிலும் அவரை பார்க்க முடிந்த நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை. பல்வேறு வகைப்பட்ட உடல்களின் பரிணாம முறை வளர்ந்து வரும் ஒரு மலரை போன்றது. ஒரு மலரின் வளர்ச்சியில் வேறுபட்ட நிலைகள் ஆகிய முற்று நிலை, மலர்ச்சி நிலை மற்றும் முழுதும் வளர்ந்த மனமும் அழகும் நிரம்பிய நிலை இருப்பது போல, படிப்படியான பரிணாமத்தில் 84 லட்சம் உயிரின உடல்கள் உள்ளன. வாழ்வின் கீழான உயிரினத்திலிருந்து மேலான வரை முறையான முன்னேற்றம் நிகழ்கிறது. வாழ்வின் மனித வடிவம் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது பிறப்பு இறப்பின் பிடியிலிருந்து வெளியில் வருவதற்கான உணர்வு நிலையை அளிக்கிறது. அன்னையின் கருவில் உள்ள குழந்தை தன் மேலான நிலையை உணர்கிறது. ஆயினும் அது பிற உடல்களில் இருந்து வேறுபடுத்தப்படுகிறது. மனித உயிரினத்தை விட கீழான நிலையில் உள்ள விலங்குகள் தங்கள் உடல் துன்பங்கள் மற்றும் இன்பத்தை பொறுத்த உணர்வு மட்டுமே உடையன. அவற்றால் அவற்றின் வாழ்வின் உடலியல் தேவைகளுக்கு உண்ணுதல், உறங்குதல், புணர்தல், தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு மேல் எதையும் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் மனித வடிவ வாழ்வில் பகவானின் அருளால் உணர்வு நிலை மிகவும் வளர்ந்துள்ளதால் ஒரு மனிதன் தனது தனிப்பட்ட நிலையை மதிப்பிட முடியும். இவ்வாறு தன்னையும் பகவானையும் அறிய முடியும். தம் சரீர எனும் சொல் நமக்கிருக்கும் உடலில் நாம் புலன்களையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற பொருள் தருகிறது. உலோகாயத வாழ்வில் சிக்கி கட்டுப்படுத்தாத மனம், கட்டுப்படுத்தாத புலன்கள் இவற்றால் ஏற்படுவதாகும். ஒருவர் தனக்கு நல்ல மனித வடிவ உடல் கிடைத்தமைக்காக பரமபுருஷ பகவானிடம் நன்றியறிதலுடன் இருக்க வேண்டும். ஒருவர் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு விலங்குக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள குறிப்பிட்ட தகுந்த வேறுபாடு என்னவென்றால், விலங்கால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது, அதற்கு ஒழுங்குமுறை இல்லை. ஆயினும் மனிதனுக்கு ஒழுங்குமுறை உண்டு, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த கட்டுப்படுத்தும் ஆற்றல் மனிதனால் வெளிப்படுத்தப்படாவிட்டால் பின்னர் அவன் விலங்கை விட உயர்ந்தவன் இல்லை. புலன்களை கட்டுப்படுத்துவதால் அல்லது யோக விதி முறையால் ஒருவர் தன் நிலை, பரமாத்மா, உலகம் மற்றும் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு இவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே புலன்களை கட்டுப்படுத்துவதால் முடியும்.
இல்லையேல் நாம் விலங்குகளை விட மேலானவர்கள் இல்லை. இங்கு புலன்களை கட்டுப்படுத்தும் முறைகளால் ஏற்படும் உண்மையான தன்னை அறியும் முறை விளக்கப்படுகிறது. ஒருவர் பரமபுருஷ பகவானையும் தன்னையும் சுயத்தன்மையையும் பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் தன்னை பரமனாக நினைப்பது தன்னை அறிதல் அல்ல. பகவான் அனாதி அல்லது புராணா என்று இங்கு தெளிவாக விளக்கப்படுகிறது. அவருக்கு வேறு காரணம் இல்லை. உயிரினம் பரமபுருஷ பகவானின் அங்கமாக பிறக்கின்றது. பிரம்ம சம்ஹிதையில் அனாதிர் ஆதிர் கோவிந்த பகவான் அகாரணமானவர் என்று உறுதி செய்யப்படுகிறது. அவர் பிறப்பற்றவர். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டது போல மமைவாம்ச உயிரினம் மற்றும் பகவான் பிறப்பற்றவர், இருவரும் பிறப்பற்றவர். ஆனால் அங்கத்தின் மேலான காரணம் பரமபுருஷ பகவானே என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் எல்லாமே பரமபுருஷ பகவானிடமிருந்து சர்வ காரணம் வந்தவை என்று பகவானிடமிருந்து வந்தவை என்று பிரம்ம சம்ஹிதா கூறுகிறது. வேதாந்த சூத்திரம் இதை உறுதிப்படுத்துகிறது. ஜன்மாதி அஸ்ய யதக பரம சத்தியமே எல்லோருடைய பிறப்பின் மூலாதாரம் ஆகும். கிருஷ்ணரும் பகவத்கீதையில் கூறுகிறார், அகம் சர்வைஸ்ய பிரபவ, நான் பிரம்மா, சிவபெருமான் மற்றும் வாழும் உயிரினங்கள் ஆகிய எல்லோருடைய பிறப்பிற்கும் மூலமாவேன். இதுவே தன்னை அறிதலாகும். ஒருவர் பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் தாம் இருக்கிறோம் என்று அறிய வேண்டும். தான் முழுவதும் சுதந்திரமானவர் என்று நினைக்க கூடாதே. இல்லையேல் அவர் ஏன் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வில் தள்ளப்பட வேண்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ மனித வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது. சூதுர்லப மானுஷ ஜென்மம். ஸோ இந்த மனித வாழ்வு வந்து உண்ணுவது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்து கொள்ளுவது போன்ற விலங்கு வாழ்வோட அதை ஒத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இங்க ஸ்ரீல பிரபுபாதர் விளக்குகிறார். அப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா பகவானோட அங்கத்துணுக்கு. மமை வம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன. இப்ப பிரம்ம சம்ஹிதையிலையும் பிரம்ம அதை உறுதிப்படுத்துறார். பகவானுக்கு எந்த காரணம் கிடையாது. அவர் தோன்றுவதற்கு எந்த காரணம் கிடையாது. பகவான் எப்படி தோன்றினார் அப்படின்னு எந்த ஹிஸ்டரியும் சொல்லாது. இத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவான் தோன்றினார், எதுவுமே காரணம் கிடையாது. ஆனா நாம தோன்றதுக்கு காரணம் இருக்கு. நாம உடல் எடுத்ததுக்கு காரணம் என்ன? நம்ம ஆசை. ஆசைனால நான் அனுபவிக்க வேண்டும், பகவானை போல நானும் அனுபவிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அகம் போக்தா, அகம் கர்த்தா, நான் தான் செய்பவன் அப்படின்ற எண்ணத்துல நாமெல்லாம் இங்க வந்திருக்கிறோம். அதுக்கு தகுந்த உடலை இந்த இயற்கையோட சட்டம் நம்மளுக்கு கொடுக்கின்றது. மலத்தை தின்ன ஆசைப்படுறவன் பண்ணியா வர்றான், கழுதை போல கத்துறவன் கழுதியா வர்றான், பொதி சுமக்கணும்னு ஆசைப்படுறவன் கழுதியா வர்றான். இப்படி எத்தனையோ ஆசைகளுக்கு தகுந்த உடல் கொடுக்கப்படுது. 84 லட்சம் ஜீவன்ல மனித உடல் தான் மிகவும் புனிதமானது. ஏன்னா அதுல மட்டும்தான் நம்மளுக்கு பக்தி செய்ய முடியும். ஈவன் தேவர்களுக்கு கூட அந்த சான்ஸ் கிடையாது. ஏன்னா அதிகமான போகத்துல இருக்கிறவங்களால பகவானை பத்தி சிந்திக்க முடியாது. அதே போல கீழ் லோகங்கள்ல அதிகமான கஷ்டங்கள்ல இருப்பவங்கனால பகவானை திங்க் பண்ண முடியாது. ஆனா இது வந்து கர்ம பூமி. கர்ம பூமினா நன்மை தீமை ரெண்டும் கலந்துருக்கு. சோ நம்மனால பகவானுக்கு பக்தி செய்ய அதிக வாய்ப்பு இந்த மத்திய இதுல கொடுக்கப்படுது பூமியில. அப்ப மனிதனாக பிறந்தவன் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும், பிரம்ம ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் ஏன் பிறந்த, பிரம்மன்னா என்ன? சிலர் வந்து அந்த பிரம்மன் அப்படின்னா உருவமற்றவர், அவரிடம் போய் நானும் கலந்துட்டா நானும் கடவுளாயிருவேன், இந்த தத்துவங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க எது கோயிலுக்கு போறீங்க? ஒரு எல்லைக்கு மேல நீங்க கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில இருந்தே நீங்களே பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா பரமாத்மா வேற, ஆத்மா வேற, பரமபுருஷன் வேற, புருஷன் வேற. சோ நாமெல்லாம் அவருடைய ஒரு சிறு துணுக்கு. சோ நாம வந்து மலையாக முடியாது. மலைக்கும் மடுவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சோ இப்படி தவறான புரிதல்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப இந்த மனித வாழ்வு வந்து பகவானை அடையிறதுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒரு மத்த மிருகங்கள் வந்து பக்தி பண்ண முடியாது, சொல்லி கொடுத்தாலும் பண்ணாது. அதுக்கு கர்ம வினைகளும் கிடையாது.
ஆனா மனிதனுக்கு கர்ம வினை உண்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு விலங்கை போல வாழ்பவன் அவன் மனித உருவில் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்த மனிதனால தான் முடியும். ஆனா இப்ப பாருங்க, அந்த கலியுகத்துல ஈவன் மிருகங்கள் கூட ஒரு பண்புடன் குணத்தோட இருக்கிறத யூடியூப்ல நிறைய பாக்குறோம். ஒரு தாய் குரங்கு குழந்தைய வச்சிட்டு இருக்கு, ஒரு சிறுத்தை வந்து தாயை கொன்னுடுது. ஆனா குட்டி இருக்கிறத பார்த்துட்டு அது ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த குட்டிய மரத்து மேல எடுத்து வைக்குது. ஆனா அதையும் வந்து இன்னொரு விலங்கு பறிச்சு கொண்டு போக பாக்குறப்போ அது காப்பாத்துது. இப்படி பல மிருகங்கள் கூட மனிதனோட உணர்வுல இருக்கு. ஆனா மனிதன் வந்து மனித உடலில் இருந்தாலும் மிருக உணர்வுல இருந்துட்டு பல மிருகங்களை கொன்னு வைத்து நாக்கின் திருப்திக்காக அதை கொன்னு சுவைக்கிறான். அது மட்டும் இல்ல, மனிதர்களே அடித்து கொன்னு அது கொலையும் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போறாங்க. ஈவு இரக்கமில்லாத செயல்கள், பல கற்பழிப்புகள். நம்ம இப்ப பாக்குறோம், பெண்களை கொடூரமா கற்பழித்து கொல்றது. அந்த ரொம்ப இந்த ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பெண் டாக்டர் எப்படி ஒரு ஒரு முட்டாள் மூடன் எப்படி கொன்னா கற்பழித்துன்னு பார்த்தோம். இந்த மாதிரி மிருகங்கள் கூட அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. ஆனா மனிதன் மிருகமா இருக்கிறான். மிருகங்கள் சில சமயம் நல்ல குணங்களோட இருக்குது. அப்போ ஒரு நாயை பார்த்து கூட நம்ம ஒரு மனிதனை பார்த்து நாய் அப்படின்னு பேசினா நாய் கூட கோச்சுக்குமா, சீச்சி என்னோட பேரை இவனுக்கு சொல்ற அப்படின்னு. அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு உலகம். ஏன்னா நாய் கூட நன்றியுடன் இருக்கு, அது வீட்டை பாதுகாக்குது. ஆனா ஒரு கொடூரமானவன் என்ன பண்றான்னா நாயை விட கேவலமா மனித உடல்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் போன பிறவியில அவன் வந்து ரொம்ப கொடுமையான பாவங்களை செஞ்சுட்டு மனித உடல் கிடைச்சிருச்சு. ஆனா மனித உடலுக்குள்ள மிருகத்தனமா இருக்கான். இப்படி பல பல நிகழ்ச்சிகளை நாம பாக்குறோம். அப்போ பகவான் யாரு அப்படின்னா சர்வ காரண காரணம். அத வந்து பகவத்கீதையிலையும் உறுதி பண்றார். அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக இதிமத்வா பஜதேவாம் புதாபாவ சமன்விதாக அப்படிங்கிற ஸ்லோகத்துல அது இல்லாம முதல் ஸ்லோகம் பாகவதத்துல ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அஸ்யதோ அன்வயாத் சார்தேசு அபிக்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவே முயந்தி சூரயः தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ யத்ர திரிஷர்கோ அமிர்சா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குகம் சத்யம் பரம் தீமஹி அப்படின்னு. சத்தியம் பரம், அவர்தான் பரம புருஷர். அவர்தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவரே. ஆனால் அவருக்கு எந்த காரணமும் இல்லை. அவருக்கு வந்து சாப்பிடணும், தூங்கணும், என்ஜாய் பண்ணணும், மெட்டீரியலா என்ஜாய் பண்ணணும், எந்த காரணமும் அவருக்கு கிடையாது. சர்வ வல்லமை படைத்தவர், ஆதி புருஷர் அவர். சோ இப்படி சொல்லிட்டே போலாம் அவரது குணங்கள். 64 குணங்கள், அதற்கும் மேற்பட்ட குணங்கள் அவரிடம் இருக்கின்றது. அப்ப எல்லா தோற்றங்களுக்கும் காரணம் அவர்தான். இப்போ ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஒரு பாட்டா டிவி கழட்டுறீங்க, அதுக்கு காரணம் யாரு? ஒரு என்ஜினியர். அவர் தான் எல்லாத்தையும் பொறுத்துறாரு. அது போல பகவான் வந்து எல்லாவற்றையும் படைக்கிறார். 24 மூலக்கூறுகள் படைத்து அதெல்லாம் நம்ம பாட்டா பிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் மாத்தி ஒவ்வொன்னு பண்றோம் அப்படின்னா அந்த ஞானத்தை தந்தவரும் அவர் தான். வர்த்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம். சோ ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கலாம், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், நான் தான் உருவாக்குனேன். ஆனா அதுக்குரிய புத்தியை கொடுத்தது யாரு? பகவான் தான். அதுக்குரிய மூலப்பொருளை கொடுத்தது யாரு? பகவான் தான். இப்போ ஒரு கட்டடம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா நம்ம செங்கல் வாங்கி தரோம், மண் வாங்கி தரோம், தண்ணி தரோம், எல்லாம் வாங்கி, கம்பி வாங்கி தரோம், எல்லாம் வாங்கி தரோம். அப்ப கட்டினவன் என்ன சொல்றான்? இது என் வீடு, நான் தானே கட்டினேன் அப்படின்னா உரிமை ஆயிட முடியுமா? முடியாது. அது போல பகவான் தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். பிரம்மா, சிவன், தேவர்கள் எல்லாம் அவரிட்டிருந்து வந்தாங்க. ஆதியில அவர் ஒருவராகவே இருந்தார். அதுக்கப்புறம் தான் விளையாட்டாக எல்லாவற்றையும் தோற்றுவித்தார். இது வந்து நாம கற்பனையில புரிஞ்சுக்க முடியாது. குரு, சாது, சாஸ்திரா, அதன் மூலமா தான் நாம புரிஞ்சுக்க முடியும்.
இது ஸ்லோகம் 20. ஹோஹம் வசன்னபி விபோஹுபது கவாஷம் கர்ப்பாந்த நிர்ஜிகமிஷே பகிரந்த கூபே யந்த்ரோபயாத முபசர்பதி தேவமாயாட மித்யாமதிரியதனு சம்ஸ்ருதி சக்ரமேதத். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. படிக்கிறேன். படிங்க. படிங்க. மொழிபெயர். அதனால் என் பகவானே, நான் பயங்கரமான சூழலில் வசித்த போதிலும் உலகாயுத வாழ்வாகிய குருட்டு கிணற்றில் மீண்டும் விழுவதற்காக நான் என் அன்னையின் அடிவயிற்றை பிரிய விரும்பவில்லை. தேவமாயா எனப்படும் உங்கள் வெளிப்புற சக்தி உடனே புதிதாக பிறந்த குழந்தையை பிடிக்கிறது. உடனே தொடரும் பிறப்பு இறப்பாகிய சுழற்சியின் தொடக்கமாகிய போலி அடையாளம் தொடங்குகிறது. பொருளுரை. குழந்தை தாயின் கருப்பையில் உள்ளவரை அது மிகவும் அபாயமான பயங்கரமான நிலையாகிய வாழ்வில் உள்ளது. ஆயினும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அது பகவானுடன் கொள்ளும் தொடர்பின் தூய உணர்வு நிலையை மீட்டு புதுப்பித்துக் கொள்கிறது, விடுதலைக்காக வேண்டுகிறது. ஆனால் குழந்தை பிறக்கும் பொழுது பேராற்றல் உடைய மாயா சக்தி அவன் தன் உடலையே தானமாக கருதும் படிக்கட்டுப்படுத்தி விடுகிறது. மாதாஜி, உடலையே தானாக கருதும். தானாக கருதும்படி தானாக கருதும்படி கட்டுப்படுத்தி விடுகிறது. மாயை என்றால் மருட்சி அல்லது உண்மையில் இல்லாத ஒன்று என்று பொருள். இந்த ஜட உலகில் எல்லாரும் அவரவர் உடலுடன் அடையாளம் காட்டுகின்றனர். குழந்தை கருப்பையிலிருந்து வெளியில் வந்தவுடனே நான் இந்த உடல் எனும் இந்த போலி ஆளுமையாகிய உணர்வு நிலை உடனே வளர்கிறது. தாயும் பிற உறவினர்களுடன் குழந்தைக்காக காத்திருக்கின்றனர். குழந்தை பிறந்தவுடன் தாய் அவனுக்கு பால் ஊட்டுகிறாள். அனைவரும் அவனை பாதுகாக்கின்றனர். உயிரினம் விரைவில் தன் நிலையை மறக்கிறது. உடல் சார்ந்த உறவுகளில் கட்டுண்டு கிடக்கிறது. முழுதுமான மனித வாழ்வு உடலே பெரிது என கருதும் இந்த உலகில் ஒரு முள்வேலி போன்றதாகும். உண்மையான அறிவு என்றால் நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா, பகவானின் நிலையான அங்கம் எனும் உணர்வு நிலையை வளர்ப்பது என்று பொருள். துறவு நிலை அல்லது இந்த உடலை தான் என ஏற்றுக்கொள்ளாமைதான் உண்மையான அறிவு ஆகும். முடிவில் பிடிக்கப்படாதிருக்க மாயையின் பாதிப்பால் அவர் வெளியில் வந்தார். உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். மாயையின் பாதிப்பு வெல்ல முடியாததாக பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் வெல்ல முடியாத மாயை கிருஷ்ண உணர்வால் எளிதாக வெல்லப்படுகிறது. அதுவும் பகவத்கீதையில் 7.14 உறுதி செய்யப்படுகிறது. மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடையும் யாரும் வாழ்வின் இந்த போலி கருத்திலிருந்து விடுபட முடியும். மாயையின் பாதிப்பால் மட்டுமே ஒருவர் கிருஷ்ணனுடன் கொள்ளும் நிலையான தொடர்பை மறக்கிறார். தன்னை தன் உடலுடனும் உடலின் உற்பத்தி பொருட்களான மனைவி, குழந்தைகள், சமுதாயம், நட்பு மற்றும் அன்பு இவற்றுடனும் இனம் காண்கிறார். இவ்வாறு அவர் மாயையின் பாதிப்பிற்கு பலியாகிறார். அவரது உலோகாயுத வாழ்வாகிய பிறப்பும் இறப்பும் மேலும் தொடர்ந்து உறுதி வாய்ந்ததாகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ தாயின் கருப்பையில் உள்ளவரை அது ரொம்ப அபாயகரமான பயங்கரமான நிலையில் வாழ்வு இருக்குது. அப்ப என்னன்னா, அந்த தாயோட கருப்பையிலிருந்து வெளியில வந்த உடனே இப்படியெல்லாம் ப்ரே பண்ற ஒரு ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது சில புண்ணியாத்மா, எல்லாருமே ப்ரே பண்றது கிடையாது. சில புண்ணிய ஆத்மாக்களுக்கு அந்த ஜென்ம தொடர்பு, போன ஜென்மத்துல பண்ணின அந்த புண்ணியங்கள் விளைவாக பகவானை பற்றிய அந்த ஞாபகம் வரும். ஆனாலும் கருப்பையில வேண்ட அந்த ஆத்மா கூட உடல் எடுத்து வெளியில வர்றப்பவே என்ன ஆகுதுன்னா, அந்த முக்குணங்கள் பாதிப்பினால, தேவமாயின் பாதிப்பினால, தேவமாயின்னா மகாமாயா, பகவானுக்கு 2 சக்திகள் என்னது? வெளிப்புற சக்தி, யோகமாயா அது வெளிப்புற சக்தி, மகாமாயா அது அவருடைய அந்தரங்க சக்தி. அந்தரங்க சக்திக்கு எப்பவுமே பவர் இருக்கு. அந்தரங்க சக்தியின் மூலமா தான் அவர் எப்பவுமே வருகிறார். ஆனா வெளிப்புற சக்தி அப்படிங்கிறது இந்த ஜட சக்தி. அப்புறம் இந்த மகாமாயா என்ன பண்றாங்க? 3 குணங்கள், சத்துவ, ரஜோ, தமோ குணம், இதுக்கெல்லாம் அதிபதி அந்த மகாமாயா.
உடனே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த வெளியில வர்ற அந்த ஆத்மாக்கு உடனே அந்த குணத்தை கொடுத்துடுறாங்க. அந்த குணத்தை கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, நான் இந்த உடல், என் உடலில் உடல் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் எனது உறவினர்கள், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய நிலம், இப்படி நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமாகாரத்துல ஊறி 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 அந்த ஆம், மாயைக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த ஆத்மா. அதனாலதான் பகவத்கீதையில சொல்றாரு 7.14, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா, என்னோட மாயை வெல்லுவதற்கரியது. ஆனா அடுத்த லைன்ல என்ன சொல்றார், மகமாயா துரத்யா மாம் ஏவையே, மாம் அப்படின்னா என்னை, ஏவ அப்படின்னா ஒன்று, ஏக்கு, என்னை மட்டும் சரணடைபவர்கள். அவர் சொல்லல நீ போய் சரணட, மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே, அந்த மாயை வல்ல முடியும். அது இதேதான் சர்வதர்மான் பரித்தச்சிலையும் சொல்றார், சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் விரஜ, மாம் என்னை மட்டும் சரணடை. அவர் போய் சூரிய பகவானை சரணடை, சந்திர பகவானை சரணடை, பிரம்மாவை சரணடை, 33 தேவர்களை யார வேணா சரணடை அப்படின்னு சொல்லல. மாம் ஏவ ஏ, என்னை மட்டும் சரணடைன்னு சொல்றார். அப்போ பகவானை மட்டும் சரணடைபவர்கள், பகவான் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டும் சரணடைபவர்களுக்கு மட்டுமே அந்த மாயின் பாதிப்பிலிருந்து விடுதலை அடைய முடியும், விடுவிக்கப்படுவார்கள். ஏன்னா பகவான் இருக்கிற இடத்துல மாயினால ஒண்ணும் பண்ண முடியாது. மாயா மிகவும் கடினமானது. பகவானுக்கு மட்டும்தான் அவங்க பயப்படுவாங்களே தவிர வேற எந்த சக்தியாலும் மகாமாயையை வெல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில பிரபுபாதர் திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இந்த மாயையோட பிடியில தான் நம்ம பல பிறவிகள்ல கட்டுண்ட நிலையில இருக்கிறோம். கட்டை அவிழ்க்க வேண்டும் என்றால் நாம் யாரை சரணடையணும், ஒரே ஒருவரைத்தான், அந்த முழுமுதற் கடவுளை மட்டுமே சரணடைய வேண்டும். மற்ற எந்த தெய்வங்களாலும் முடியாது, தேவர்களாலும் முடியாது. இப்போ உடலின் உற்பத்தி பொருளான மனைவி, குழந்தை, சமுதாயம், நட்பு, அன்பு இவற்றுடன் இனம் காண தொடங்கிடுறோம். நான் எனக்கு ஒரு பேரு, இந்த பேரு வந்து நாமளா சூட்டிக்கிறோம். உண்மையில இந்த பேரு நிலையானதா கேட்டா, இந்த உடலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பேரு நிலையானதல்ல. இந்த உடலுக்குரிய சொத்து, இப்ப என் பேர்ல வந்து 4 இடத்துல சொத்து வாங்கி வச்சிருக்கேன், 4 இடம் இருக்கு, அது என்னோடதுன்னு இப்ப நான் சொல்றேன். அதுல யாராவது வந்து குடிசை போட்டுட்டாலோ இல்ல அதை ஆக்கிரமிச்சுட்டாலோ எனக்கு எப்படி கோபம் வரும் தெரியுமா? ஏன்னா அதனுடன் நான் என்னை அடையாளம் காண்கின்றேன். அப்போ இந்த உடல்ல நான் ஒரு குழந்தை பெற்றிருக்கேன். சோ என் உடலில் வந்ததுனால இது என் குழந்தை. சோ அந்த குழந்தையை எனது அப்படின்னு அடையாளம் காண்கிறேன். இப்படி எல்லாவற்றிலும் அடையாளப்படுத்திக்கிறேன் நான் என்னைய. சோ நான் படிச்ச படிப்பு என் பேருக்கு பின்னாடி போட்டுட்டு ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்பிபிஎஸ், பிகாம், இப்படி என்னென்ன பட்டங்கள் இருக்கோ அது எனக்குரியதாக நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன். சோ என்னது புற உடலை போட்டோலாம் வச்சு இதுதான் செல்வி, இதுதான் சித்தலகேசவி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறேன். சோ புற உடலை வைத்து அடையாளப்படுத்திக்கிறேன். ஆனா நான் என்னைய ஆத்மாவா பார்க்கல, எனக்குள்ள பரமாத்மா இருக்கிறதையும் பார்க்கல. சோ தன்னுணர்வு இல்லாத நிலையில் முட்டாளாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறவி, அது மனித பிறவி கூட கிடைக்காது. ஏன்னா நான் என்னை பற்றி புரிதல்ல ஈடுபடவே இல்லை. நான் ஆத்மா, உடல் அல்ல அப்படிங்கிறது தான் முதல் புரிதல். தன்னை உணர்தல், தான் உடல் அல்ல ஆத்மா என்கிறது புரியுறது ஒரு ஆரம்ப நிலை தான். அதுக்கு மேல பல கட்டங்கள் இருக்கு. ஆனா அதுவே எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ எதுக்காக இந்த மனித உடல் கொடுக்கறதே அதுக்காக தான், நம்ம ஆத்மா என்பதை உணர்வதற்கு தான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அது எப்படின்னா அது பாட்டுக்கு எப்பயா சாப்பிடும், எப்ப வேணா மலம் கழிக்கு ரோட்ல. எந்த மிருகங்களும் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டமெல்லாம் அது கிடையாது. சோ மனிதன் அந்த நிலையில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு எதுக்கு மனித வாழ்வு? அப்போ அவன் யமலோகத்துல வேறு வேறு உடல்கள் கொடுக்க வேறு வேறு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த உடலுக்குள்ள அந்த ஆத்மாவை வச்சு அனுப்பிடுவாங்க பேக் பண்ணி. நீ போய் கழுதையாக வாழலாம், பன்றியாக வாழலாம், நாயாக வாழலாம், மீனாக வாழலாம். சில பிரபுபாதர் ஒரு தடவை வாக்கிங் போனப்போ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன் கடல்ல. எப்பவும் அவனுக்கு ரொம்ப ஆர்வம்,
கடல்ல வந்து இத சறுக்கல் அந்த சறுக்கி விளையாடுறது அந்த மாதிரி நிறைய. அவன் வந்து வீட்ல இருக்கிறது ரொம்ப ரேர். காலையில எந்திரிச்சா விளையாட வந்துருவான் கடலுக்கு. அப்போ பிரபுபாதர் சொன்னார், அடுத்த பிறவி இவன் கடலுக்குள்ளதான், ஒரு மீனாகவோ சுறா மீனாகவோ. ஏன்னா அப்படிதான் யாருக்கு எதுல இஷ்டமோ அதுல பிறவி வந்துரும். அதுக்கு தகுந்த உடல் கொடுக்கப்படும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மனித பிறவியை உபயோகிக்க வேண்டும். மனித உடல் எடுத்த இது ஒரு கருவி நம்மளுக்கு. மனித உடல்ங்கிறது இது இங்கிருந்து திரும்பி போறதுக்கான ஒரு கருவி. சோ அந்த கருவியை நம்ம மோசமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அந்த கருவி கொடுக்கப்படாது. அடுத்த ஸ்லோகம் 21. தஸ்மாதஹம் விஹத்விக்லவ உத்தரிஷ்ய ஆத்மானமாசு தமச சுக்ருதாத்மனைவ பூயோ யதா வியசன மேததனேகரந்திரம் மாமே பவிஷ்யது பஷாதீத விஷ்ணுபாதः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் படி படிக்கிறேன். ஹரே படி கிருஷ்ணா. படிங்க படிங்க படி. மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அதனால் மேலும் கலக்கம் அடையாமல் நான் தெளிவான உணர்வு நிலையாகிய என் நண்பரின் உதவியுடன் அறியாமை ஆகிய இருட்டிலிருந்து வெளிப்புற சக்தியாகிய மாயையின் பாதிப்பால் ஒருவர் பிறப்பிற்கு பிறகு எல்லாவற்றையும் மறக்கிறார். அதனால் குழந்தை வெளியில் வருவதை விட கருப்பையின் உள்ளேயே இருப்பதை விரும்பி வேண்டுகிறது. இதை கருதிய சுகதேவ கோஸ்வாமி அவருடைய அன்னையின் கர்ப்பத்தில் 16 ஆண்டுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் போலியான உடல் அடையாளத்தை வேலியாக கொள்ள விரும்பவில்லை. தாயின் கருவினுள் அந்த அறிவை பயன்படுத்தி கொண்ட பின்னர் 16 ஆண்டுகளில் என்னை வெளிப்படுத்துவேன். விஷ்ணு பகவானின் தாமரை திருவடிகளை என் மனத்தில் கொள்வதன் மூலம் எளிதாக நான் மீண்டும் பிறப்பு இறப்புகளை எடுப்பதற்காக பல தாய்மார்களின் கருப்பைகளில் நுழைவதிலிருந்து காக்கப்படுவேன். பொருளுரை. உலக வாழ்வின் துன்பங்கள் ஆத்மா அன்னையின் சினையிலும் தந்தையின் விந்துவிலும் அடைக்கலம் தேடும் அந்த நாளிலிருந்தே தொடங்குகின்றன. ஆத்மா கருப்பையில் இருந்து பிறந்த பிறகும் அவை தொடர்கின்றன. பின்னர் அவை மேலும் தொடர்ந்து நீட்டிக்கப்படுகின்றன. நமக்கு துன்பம் எங்கு முடிகிறது என்று தெரியாது. ஆயினும் அது ஒருவர் தன் உடலை வேறொரு உடலுக்கு மாற்றுவதால் முடிந்து விடுவது இல்லை. உடல் மாற்றம் ஒவ்வொரு கணமும் நடைபெறுகிறது. ஆனால் நாம் வாழ்வின் மரண நிலையில் இருந்து மேலும் வளமான நிலைக்கு முன்னேறுகிறோம் என்று பொருள் அல்ல. எனவே மிகச் சிறந்த செயல் என்னவென்றால் கிருஷ்ண உணர்வு நிலையை வளர்ப்பதாகும். உபாசித சாதித விஷ்ணு பாதக என்று இங்கு குறிக்கப்படுகிறது. இதன் பொருள் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையினை அறிதல் ஆகும். பகவானின் அருளால் அறிவு கூர்மையுள்ள ஒருவர் கிருஷ்ண உணர்வு நிலையை வளர்ப்பவர் தனது வாழ்வில் வெற்றி பெறுகிறார். ஏனென்றால் எளிதாக தன்னை கிருஷ்ணர் பற்றிய உணர்வில் வைத்துக்கொண்டு அவர் மீண்டும் மீண்டும் வருகின்ற பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து காக்கப்படுவார். கருப்பையின் இருட்டில் தங்கி தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் மூழ்கி இருப்பது வெளியில் வந்து மீண்டும் மாயா சக்திக்கு பலியாவதை விட மேலானது என்று குழந்தை வேண்டிக் கொள்கிறது. மாயா சக்தி வயிற்றின் உள்ளும் வயிற்றுக்கு வெளியிலும் செயல்படுகிறது. ஆனால் உபாயம் என்னவென்றால் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். பின்னர் அந்த பயங்கரமான நிலையின் விளைவு அவர் மீது எதிரிடையாக செயல்பட முடியாது. ஒருவரின் அறிவு கூர்மை அவரது நண்பனாகும். அதே அறிவு கூர்மை அவரது எதிரியாகவும் செயல்படும் என்று பகவத்கீதையில் கூறப்படுகிறது. இங்கும் அதே கருத்து மீண்டும் கூறப்படுகிறது. சுக்ருதாத்மானவ நட்புடன் கூடிய அறிவு கூர்மை கிருஷ்ணரின் தனித்த தொண்டில் மூழ்தலாகிய அறிவு கூர்மையும் கிருஷ்ணர் பற்றிய முழு உணர்வு நிலையும் எப்போதும் தன்னை அறிதற்கும் மற்றும் வீடு வேற்றுக்குமான வழிகளாகும். அனாவசியமாக கலக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ராமா ஹரே ஹரே உச்சரிப்பதன் மூலம் நாம் கிருஷ்ண உணர்வு நிலையை மேற்கொண்டால் பிறப்பு இறப்பின் சுழற்சி நன்மைக்காக நிறுத்தப்படும். கிருஷ்ண உணர்வு நிலையை செயல்படுத்தும் எந்த வழிமுறைகளும் இல்லாமல் தாயின் கருப்பையினுள் ஒரு குழந்தை எவ்வாறு கிருஷ்ண உணர்வுடன் இருக்க முடியும் என்று இங்கு கேட்கப்படலாம். பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவை வழிபடுவதற்கு பரிவாரங்களை ஏற்பாடு செய்ய அவசியம் இல்லை. குழந்தை அதன் தாயின் வயிற்றில் தொடர்ந்து இருக்க விரும்புகிறது. அதே சமயம்
மாயையின் பிடிப்புகளிலிருந்து விடுபடவும் விரும்புகிறது. ஒருவருக்கு கிருஷ்ணர் பற்றிய உணர்வை பண்படுத்த எந்த பொருளும் ஏற்பாடும் தேவையில்லை. ஒருவர் கிருஷ்ண உணர்வு நிலையை எங்கும் எல்லா இடத்தும் பண்படுத்த முடியும். அதற்கு அவர் எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே எனும் மகா மந்திரம் ஒருவர் தாயின் வயிற்றினுள் இருக்கும் போதே உச்சரிக்கப்பட இயலும். ஒருவர் உறங்கும் போதும் வேலை செய்யும் போதும் கருப்பையில் சிறைப்பட்ட போதும் அல்லது வெளியிலும் உச்சரிக்க முடியும். இந்த கிருஷ்ண உணர்வு நிலை எந்த சூழ்நிலையிலும் தடுக்கப்பட இயலாது. குழந்தையின் வேண்டுதலின் முடிவு என்னவென்றால், நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இது மிகவும் துன்பம் என்றாலும் வெளியில் செல்வதால் மீண்டும் மாயைக்கு பலியாகி விழுவதை விட இது மேலானது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ரொம்ப 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 முக்கியமான கருத்து. கிருஷ்ண உணர்வு அப்படின்னா சில குறிப்பிட்ட இடங்கள்ல பண்றது கிடையாது. ஏன்னா பகவான் நம்மளோட மனதை தான் முக்கியமா கேட்கிறார். நாம் உடலால பல செயல்கள் செய்யலாம். நாமம் ஜெபிக்கலாம், நம்ம நாக்கால நாமம் ஜெபிக்கலாம், கண்களால பகவானை பார்க்கலாம். ஆனா சிலர் முக்கியமான மனதை கொடுக்க மாட்டாங்க. மனதை கொடுக்காம வெளிப்புறமா நாமம் ஜெபித்தாலும், வெளிப்புறம் கண்களால பகவானோட ரூபத்தை பார்த்தாலும், கோயிலுக்கு பல பல தடவை நடந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல பலரை பத்தி பேசிக்கிட்டு அப்படியே கிச்சன்ல நான் பகவானுக்கு சேவை செய்யறேன், கோயில்ல கிச்சன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சிலரெல்லாம் நான் கூட்டுறேன், நான் பாத்திரம் கழுவுறேன், ஆனா மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். சோ வெளிப்புற செயல்களை பகவான் எதிர்பார்க்கவில்லை. வெளிப்புறமா நாம என்னதான் செஞ்சாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. சோ மனதால் பகவானுக்கு பிறரை குற்றம் சொல்லாம, பிறர் மனசை நோகடிக்காம நம்ம பகவானை நினைத்து அந்த சிந்தனையை வளர்த்து கொண்டு நாம செய்யும் போது அதுதான் உண்மையான பக்தி. பகவானுக்கு பக்தி பண்றதுன்னா பகவானுடைய மற்ற பகவான் எல்லா எல்லா உயிர் வழிகளிலும் இருக்கிறார். யாரையும் நாம நோகடிக்க கூடாது, துன்புறுத்த கூடாது. சோ விலங்குகளை கொண்டு திங்க கூடாது. எல்லா உயிர்வாழ்களுடன் நட்புடன் இருக்க வேண்டும். அப்போ அதே அதே சமயம் பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைன்னு அவருடைய மந்திரத்தை, ஏன்னா நாமம் அப்படிங்கிறது அவர் கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணாவதாரே, கலிகாலத்துல நாம ரூபத்துல வந்திருக்காரு. அதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே தூய உள்ளத்துடன் ஜெபிக்கும் போது பகவான் நமக்குள்ள மலர்ந்து அப்படியே பரவசமாயிடுறாரு. ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை நாம் திருப்திப்படுத்தும் போதுதான் உள்ள இருக்கிற ஆத்மாவும் திருப்தி அடையும். இதுதான் ரகசியம். நம்ம எல்லாருமே கவலையில மூழ்கி இருக்கிறோம். ஏன்? நாம உள்ள இருக்கிற பரமாத்மாவை திருப்திப்படுத்தல. அவர் மகிழ்ச்சியா இருந்தாதான் நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும். சோ நம்ம எத்தனை பேர் அந்த சீக்ரெட் புரிஞ்சு செயல்படுறோம்? ஏன் நாம எல்லாம் கவலையில இருக்கிறோம், துக்கத்துல இருக்கிறோம், பிறர் சொற்களால நாம உடனே பாதிக்கப்படுறோம்? ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவை நாம திருப்திப்படுத்தல. அவரை திருப்திப்படுத்தணும்னா அவருக்காக ஏங்கணும், அழுகணும். இது மிகவும் ஆழமானது, மேற்புறமான செயல் கிடையாது, வெளிவேஷம் போடுறது கிடையாது. நாம ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ நல்லா அன்பா பேசலாம், வார்த்தைகளால பேசலாம், ஆனா உள்ளத்துல ஒண்ணும் இல்ல. சோ அது போலியான அன்பை எல்லாம் பகவான்கிட்ட வெளிப்படுத்த முடியாது. ஒருத்தரை பார்த்தா நலம் விசாரிக்கிறான், நல்லா குளிர குளிர பேசலாம், ஆனா பின்னாடி போய் அவங்கள பத்தி நிறைய குற்றம் சொல்லலாம். அப்படியே பகவானை ஏமாத்த முடியாது. ஏன்னா இது உள்ளிருந்து வரணும். அன்பு ஊற்றெடுக்கணும். வெளியில நான் பட்டை போடலாம், நாமம் போடலாம், தோத்தி கட்டிக்கலாம், சோ என்ன வேணா வேஷம் போடலாம். ஆனா பகவான் அதை எதிர்பார்க்கல. உள்ள இருக்கிற பகவானுக்கு தெரியும் நான் என்னோட உள்ள மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு. சோ பகவானை யாராலையும் ஏமாற்ற முடியாது. சாட்சியா உள்ள இருக்கார். சோ பகவானுடைய நாமத்தை ஏங்கி உருகி அவருக்காக சொல்லும் போது கண்டிப்பா இந்த மாயை நம்மளை பீடிக்காது. ஏன்னா மாயை விட்டு மாயை நம்மளை விட்டு வெகு தூரம் போயிரும். ஏன்னா பகவானோட எல்லை கோட்டுக்குள்ள நம்ம நெருங்கிட்டோம்.
பகவானை நெருங்க நெருங்க மாயை அத்தனை தூரம் வெளியில போயிட்டே இருக்கும். தூரம் போகும் அது. சோ மாயோட பாதிப்புனாலதான் நிறைய பேரு கருவுல இருந்து வெளியே வந்தோடனே மறக்கிறோம். அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றார், அன்னையோட கற்பையிலிருந்து வெளிவர மறுக்கிறார். சோ அந்த 16 ஆண்டுகள் அன்னையோட கற்பையிலேயே இருக்காரு. அப்புறம் அவங்க தாய் தந்தை எல்லாம் பகவானை நோக்கி வேண்டுறாங்க, சுகதேவ கோஸ்வாமி வெளியில வரமா. வியாசதேவர் அவர் சொல்றார், பகவானே இவரை வெளியில வரவைங்க அப்படின்னு. அப்ப கிருஷ்ணர் போய் அவருக்கு வாக்கு தர்றார், நீ வெளியில வந்தா இந்த மாயை உன்னை பீடிக்காது, நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன், நீ வெளியில வா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தார். வெளியில வந்துகிட்டு அவர் அப்படியே பிறந்த மேனியாக எதை மறைக்கணும்னு எல்லாம் விரும்பல. உடலை மறைக்கணும், ஏன்னா அவர் உடல் நிலையில் இல்ல, ஆத்ம நிலையில் இருந்தார். உடனே அப்படியே போக ஆரம்பிச்சிட்டார் காட்டுக்கு. எந்த ஒரு கூச்சம் கிடையாது. நாம் இப்படி யாராவது இருக்க முடியுமா? நம்மள யாராவது? ஏன்னா நாமெல்லாம் உடல் பற்றிய சிந்தனையில இருக்கிறோம். ஐயோ உடலை மறைக்கலைன்னா கேவலம். அப்ப அங்கிருந்த பெண்கள் எல்லாம் வந்து அவரை பார்த்துட்டு சகஜமா இருந்தாங்க. ஆனா வியாசதேவர் போனார், மகனே மகனே மகனேன்னு கூப்பிட்டு ஓடினார். வியாசதேவரை பார்த்த உடனே பெண்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருந்தவங்க தங்க உடலை ஆடை எடுத்து உடலை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ மேனிய மூடாம அப்படியே போயிட்டு இருக்கான். அவனை பார்த்து சுகதேவ கோஸ்வாமி பார்த்து இவங்கெல்லாம் பயப்படல, வெக்கப்படல. என்னை பார்த்து பயந்து வெக்கப்பட்டு துணி எடுத்து மூடுறாங்களே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, அவர் வந்து முற்றும் துறந்த நிலையில் ஞானியாக ஆத்ம நிலையில் இருக்கிறார். ஆனா நீங்களோ குடும்பஸ்தன், உங்க மனைவியோட நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. அப்போ சுகதேவ கோஸ்வாமி எப்படியும் வெளியில வந்த மாயை என்னை பீடிக்க போகுதுன்னு, ஏன்னா இது ஜட உலகம். ஜட உலகத்துல பிறந்த எல்லாருமே, ஈவன் பிரம்மா சிவன்ல இருந்து முயந்தி சூரையக பகவானை புரிஞ்சுக்க முடியாம அவங்களே தடுமாறுறப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம். சோ அதுல இருந்து விடுபடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அதுக்கு என்ன வழி? எங்கும் பரவி இருக்கும் அந்த சர்வத்திர சர்வதா நாராயண பராயண, நாராயணனை என்றும் பாராயணம் பண்ணணும். அப்ப சர்வத்திர சர்வதா அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவர். அதனால எங்க வேணா நம்ம ஜெபிக்கலாம். குளிக்கிற இடத்துல, டாய்லெட் போற இடத்துல, தூங்குற இடத்துல, ஸ்மரணே நான் காலே, எங்க வேணா நம்ம எந்த காலத்திலும் ஸ்மரண் பண்ணலாம். ஸ்மரணே நான் காலே. அப்போ ஆனா துர்தைவமே திருசம், நம்மளுக்கு துரதிர்ஷ்டம் என்ன, நாம அதை மறந்துடுறோம். எல்லா இடங்கள்லயும் எந்த நேரத்துல, ஏன்னா கட்டுப்பாட்டு விதியே கிடையாது இந்த நாமம் சொல்றதுக்கு. நம்மளுக்கு என்ன பணமா கொடுக்கணும், டிக்கெட் கொடுத்து பணம் எல்லாம் கொடுத்து கூட தியேட்டர்ல உட்காந்து அந்த மாயில விழுவோமே தவிர, பணமே இல்லப்பா நீங்க எப்ப வேணா ஜபிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வைரக்கல் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதை அனுபவிக்க தெரியல. இதுதான் நம்மளுடைய துரதிர்ஷ்டம். அதை சொல்ல சொல்ல நம்ம பாவங்கள் கழியும், சொல்ல சொல்ல நம்மளுக்கு மேன்மை வரும், சொல்ல சொல்ல அதிர்ஷ்டம் கூடும், மிகவும் மங்களகரமானது. ஏன்னா எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். எங்க மங்களம் கிடைக்கும், எங்க வெற்றி கிடைக்கும், எங்க மேன்மை கிடைக்கும், எங்க உயர்வு கிடைக்கும், ஓடிட்டே இருக்கிறோம் இந்த உலகத்துல. ஆனா நான் முன்னாடியே இருக்குதுங்க, எடுத்துக்கோங்க. ஆனா கண்ணும் தெரிய மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது. நாம என்ன பண்றோம், மறுபடியும் மறுபடியும் இல்லாத ஒன்று கேங்கிறோமே தவிர இருக்கிறதையே நம்ம மிக உயர்ந்த ஒன்று நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமம், பகவான் நம்ம கிட்ட இருக்கார், அதை கேட்கறதுக்கு ஏங்குறார். நான் என் குழந்தை என் பேரை சொல்லுது, என் பேரை சொல்லுதுன்னு அவர் மனம் குளிர்ந்து நம்மளுக்கு கருணை கொடுக்கிறார், நம்மளை அரவணைச்சுக்கிறார், நம்ம பிறப்பு இறப்புல இருந்து விடுவிக்க போகிறார். இதெல்லாம் புரியாம நம்ம என்ன பண்றோம், வேற மாயில சிக்கிக்கிறோம். சோ தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிப்பவர்கள் இந்த பிறப்பு இறப்பு சிக்கலிலிருந்து 3 அந்த அத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சிக்கலிலிருந்து விடுபடலாம். சோ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. இதுதான் நம்மளோட தாரக மந்திரமா இருக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 22. ஏவம் கிருத்தமா தீர்க்கற்பே, சாரி கபில உவாச்ச. மறுபடியும் கபிலர் சொல்றார்,
ஏவம் கிருதமாதிர்கர்ப்பே தசமாஸ்ய ஸ்துவன் நிருசி சத்யசிபத்யவாசீனாம் பரசூத்யை சூதிமாருதः. படிக்கிறேன். பகவான் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவான் கபிலர் தொடர்ந்தார். 10 மாத காலம் வாழும் உயிரினத்துக்கு கருவில் இருக்கும் பொழுதே இந்த ஆசைகள் உண்டு. ஆனால் அது பகவானை இவ்வாறு போற்றும் போது பிள்ளை பெற்றிற்கு உதவும் காற்று அதனை முன்னோக்கி செலுத்தி அதன் முகத்தை கீழ் நோக்கி திருப்புகிறது. அதனால் அவன் குழந்தையாக பிறக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ கருவில் இருக்கும்போது பகவானை பத்தி நினைக்கிற அந்த குழந்தை அந்த 5 விதமான காற்று 10 விதமான காற்று பகவத்கீதையில 5 விதமான காற்று சொல்லப்படுது. சமான, உதான, பிராண, அபான, இந்த வாயுக்கள் இதன் மூலமா தள்ளப்பட்டு அது அப்படியே குழந்தை வந்து கீழே முகத்தை நோக்கி திருப்பி அந்த கருவுடைய வாயில் திறக்கும் போது வெளியில வந்து உந்தப்பட்டு அந்த காற்றுக்களால் உந்தப்பட்டு அது வெளியில தள்ளப்படுது. அவ்வாறு அது குழந்தையா பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா கருவில் இருக்கிற அந்த பிரேயர்ஸ் எல்லாம் மறந்துடுது. ஆனா சில அபூர்வமான புண்ணிய ஆத்மாக்கள் கருவில் இருக்கும்போது லைக் பிரகலாதர் இவங்கெல்லாம் கருவிலேயே பரீட்சித் மகாராஜ் இவங்கெல்லாம் கருவிலேயே பகவானுடைய கருணையை பெற்றதுனால அவங்க பிறந்ததுமே பக்தர்கள், பிறந்ததுல இருந்தே பக்தர்கள். பரீட்சித் மகாராஜா இந்த மாதிரி பக்தர்கள் வந்து கருவிலேயே அவங்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனை இருந்ததுனால சிறந்த பக்தர்களா இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் இத்தனை வயசுக்கு அப்புறம் பக்தியை பற்றிய ஒரு சிறு விதை துளிர் தெளிந்து இருக்குது. விதை எப்பவோ போட்டுட்டோம். ஆனா ஏன்னா கிருஷ்ண பக்திங்கிறது எப்பவுமே இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த பிரேமை கிருஷ்ண பிரேமைங்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு. ஆனா அது மூடப்பட்ட நிலையில இருக்கு. நம்மளுக்கு அது கொஞ்சம் துளிர்த்து வந்திருக்கு. ஏன்னா மேபி பக்தர்களோட சங்கம், குருவோட கருணை, பகவானோட கிருபை அப்படி எது வேணா இருக்கலாம். அடுத்தது ஸ்லோகம் 23. தேனாவர் வஸ்ருஷ்ட சகஜா கிருத்வா வாக் சிர ஆதுரஹ வினிஷ்கிராமாதி கிருச்ரேண நிருச்வாசோ சதஸ்ருச்சிதி. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. காற்றால் திடீரென்று கீழே நோக்கி தள்ளப்பட்ட குழந்தை தலைகீழாக மூச்சின்றி கடும் துயரால் நினைவிழந்து மிகுந்த துன்பத்துடன் கருப்பையிலிருந்து வெளிவருகிறது. பொருளுரை. குருஸ்ரேனா என்னும் சொல்லின் பொருள் மிகுந்த கஷ்டத்துடன் என்பதாகும். குழந்தை குறுகிய வழி மூலம் அடிவயிற்றில் வெளிவரும் பொழுது அங்கிருக்கும் அழுத்தத்தால் சுவாசிக்கும் முறை அறை முழுவதும் நிற்கிறது. கடுமையான துன்பத்தால் குழந்தை அதன் நினைவை இழக்கிறது. சில சமயம் துன்பம் மிக அதிகமாக இருப்பதால் குழந்தை இறந்து அல்லது இறக்கும் தருவாயில் வெளிவருகிறது. ஒருவர் பிறப்பின் கடும் வேதனை எவ்வாறு இருக்கும் என்று கற்பனை செய்ய முடியும். கற்பனை. குழந்தை 10 மாதங்கள் அடிவயிற்றுக்குள் அந்த பயங்கர சூழ்நிலையில் இருக்கிறது. 10 மாதங்களின் முடிவில் அது வலுக்கட்டாயமாக வெளியில் தள்ளப்படுகிறது. ஆன்மீக உணவில் முன்னேறி மிகுந்த தீவிரத்துடன் இருக்கும் ஒருவர் எப்போதும் பிறப்பிறப்பு, பிணி மற்றும் முதுமை ஆகிய 4 வேதனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் பகவான் சுட்டிக்காட்டுகிறார். உலகாயாதிய பல வழிகளில் முன்னேறுகிறார். ஆனால் உலக வாழ்வில் இயல்பாய் இருக்கும் துன்பத்தின் இந்த 4 கோட்பாடுகளையும் அவரால் நிறுத்த இயலாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஸோ கருவறையில வந்து எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டம் அந்த குழந்தைய அனுபவிச்சுட்டு கடைசியில இயற்கை காற்றின் உந்துதலால அது தலைகீழா தள்ளப்படுகின்றது. அது தானா வழியே பிறக்கணும்னு பிறக்கிறது கிடையாது. ஒரு கருவறைக்குள்ள நான் போய் உட்காந்துக்கிறேன்னு எந்த குழந்தையும் சொல்றது கிடையாது. ஆனா அந்த கருவறைக்குள் திணிக்கப்படுகிறது. அது போல கருவறைக்குள் வெளியேற்றப்படுகிறது. அப்போ அந்த குழந்தை வந்து
எனக்கு இந்த உடல் வேணும், எனக்கு இந்த மாதிரி அம்மா வேணும், அப்பா வேணும், தங்கச்சி வேணும், தாய் வேணும், யாரும் சூஸ் பண்ண முடியாது. அவங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி எல்லா சூழல்களிலும் அந்த ஆத்மாவானது அந்த உருவெடுத்து அந்த சூழ்நிலையில் வைக்கப்படுது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கலாம், ஒரு குடும்பத்துல அனாதரவா இருக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயை இழந்துருது, சிலர் தந்தையும் இழந்துடுறாங்க, சிலர் கருவில் இருக்கும்போதே தந்தை இறந்துடுறாரு. இப்படி எத்தனையோ சூழல்கள். சோ அந்த குழந்தை வந்து இப்படி இந்த பிறக்கும்போது பாத்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க். அது தாய்க்கும் சரி, குழந்தைக்கும் சரி. அந்த குழந்தை வந்து மூச்செல்லாம் சுவாசிக்க முடியல. அந்த காற்று உந்தப்படும் போது அது தன்னோட ரொம்ப கஷ்டப்படும் போது நினைவை இழந்துருது, மயக்கமாயிருது. மயக்கமாயி சில சமயம் இறந்தும் போகுது. குழந்தைகள் இறந்து பிறப்பதும் உண்டு. இல்ல பிறக்கும் போது மூச்சோட கஷ்டப்பட்டு சில மணித்துளிகள்ல இறக்குற குழந்தைகளும் உண்டு. இப்படி பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது. இப்படி சிறு உடல் எடுத்து 10 மாதம் அந்த கருவறைக்குள் சிறைப்பட்டு அப்புறம் வெளியில தள்ளப்பட்டு, அப்பா அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியில வர்றப்ப அந்த பிரேயர் மறக்கடிக்கப்படுகின்றது. ஏன்னா இது ஜட உலகம். இங்க வந்து அந்த மகாமாயா மறக்கடிச்சிடுறாங்க பகவானை பத்திய நினைவை. ஆனா பூர்வ ஜென்ம புண்ணியம், பக்தி புண்ணியம், நிறைய பக்தி பண்ணியிருந்து அந்த குழந்தை இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வாய்ப்புகள் பகவான் கொடுக்கிறார். இப்போ பகவான் மேல அன்பை நாம ஏற்படுத்திக்கிட்டால் ஒழிய இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற சிக்கல்ல இருந்து விடுபட முடியாது. அப்ப இந்த ஜட உலகத்துக்கு வந்துட்டா அந்த 3 துன்பங்கள், இந்த 4 துன்பங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நான் வந்து கோடீஸ்வரன், என்கிட்ட பெரிய பெரிய கார் இருக்கு, எனக்கு வந்து பிளைட் தனியா இருக்கு, நான் எங்க வேணா போனா, ஒரு தீபகற்பமே எனக்கு இருக்கு, சொத்து, இப்படி எத்தனை பெருமை இருந்தாலும் அவனால இந்த பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை இதை தவிர்க்கவே முடியாது. சோ எல்லாரும் பிறக்குறாங்க, எல்லாரும் ஒரு 3 ஜான் வயிற்றுக்கு சாப்பிடுறாங்க. ஒரு பணக்காரன் என்ன பண்றான், நான் எனக்கு 4 வயிறு இருக்கு, 4 தடவைக்கு 10 தடவை நான் சாப்பிடுவேன், 12 தடவை சாப்பிடுவேன், சாப்பிட முடியாது. அவனும் வாயில தான் சாப்பிடணும், அவனும் அப்படிதான் கழிக்கிறதும் அதுல தான் கழிக்கணும். சோ யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்ப என்ன, எல்லா துன்பங்களும் அவனுக்கும் இருக்கு. சோ பணக்காரன்னு அடையாளப்படுத்திக்கலாமே தவிர அவனும் ஆத்மாதான். சோ பகவானுக்கு கட்டுப்பட்டவன் தான். சோ பக்தி பண்ணலைன்னா எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை சொத்து இருந்தாலும் இந்த துன்பங்கள்ல இருந்து யாராலும் விடுபட முடியாது. அப்ப பக்தி ஒன்றுதான் எல்லாருக்குமே, ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் எல்லாருக்கும் அதுதான் நிரந்தரமான தீர்வு. அப்போ எப்பவுமே நமக்கு இந்த நாமம் ஒன்றே நம்ம மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது நாம மட்டும் இல்ல, நம்மை சேர்ந்த எல்லாருக்கும் நாம சொல்லி எல்லாருக்கும் நல்ல கதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க பகிர்ந்துக்கலாம்.